பண்ணாதான் எனக்கு உண்மையிலே இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்தது. உண்மையிலே எல்லாரும் கிரியா பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பணம் கஷ்டம் இருந்தாலும் எப்படி, அதாவது என்ன சொல்ற, பணம் இருக்காது, ஆனால் நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணுவோன்னே தெரியாது. ஐயோ பணம் கட்டணுமே என்ன பண்ணுறது நம்ம நினைப்போம், ஆனால் அது ஒன்றுமே தெரியாது. பார்த்துக்கலாம், சரி விட்டு ஓட்டு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படியே சால்வ் ஆகிட்டு போகும். அதுதான் சொன்னேன், அப்பா அம்மா மாதிரின்னு சொன்னேன். ஸோ டெஃபினட்டாக தே வில் டேக் கேர் ஆஃப் அஸ். அதனால் தைரியமாக பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பிரச்சனை என்ன, லாஸ்ட் இயர் எனக்கு எவ்வளோ அழகாக கிடச்சதோ, தீட்சை கிடச்சது, நல்ல வைப்ரேஷன் கிடச்சது. பதட்டம் இருக்கும், அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்கு. ரிலாக்ஸாக இருக்கேன், கேஷுவலாக நடக்கும்ப்பா எல்லாமே. நம்ம என்ன ஆசைப்படுறோமோ கிரியா ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தாலே நமக்கு போதும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. நம்ம ஆசைப்படுறது, நம்ம நினைக்கிறது அதுவாக தன்னாப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே மாற்றங்கள் தெரியுது. ஏன்னா எனக்குள்ளே என் உடலில் மாற்றம், என் மனதில் மாற்றம், என் எண்ணங்களில் மாற்றம், என் செயல்களில் மாற்றம், என்னுடைய ஆறா கரெக்டாகிறது எனக்கே தெரியுது. தாட்ஸ் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுன்ற மாதிரி சில வழிகள்லாம் எனக்கு கிடைச்சிது. அதே மாதிரி எனக்குள்ள நிறைய கான்ஃபிடென்ஸு கொஞ்சமாக டெவலப் ஆச்சு. கொஞ்சம் பதட்டம் அதெல்லாம் குறைஞ்சி, தாட்ஸு எந்த டைரக்ஷனில் நம்ம போனால் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நைட்டாக எனக்கே தெரிஞ்சது. எனக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இந்த பயிற்சியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஓரளவு நல்ல ஒரு பிஸ்னஸ் முன்னேற்றம், மனசில் ரொம்ப அமைதி, அதுக்கப்புறம் எதையுமே டிசைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் எனக்கு கிடைச்சிது. கிரியாங்கிறது ஒரு எண்ணம், ஒரு காரியம், ஒரு செயல் அப்படின்னு இது எல்லாமே சொல்லலாம். இது என்னன்னா கற்பனைன்னு சொல்லலாம். இந்த கற்பனையை உயிராக்கினால் அது சித்தமாகும். அப்ப கற்பனையை உயிராக்கிறதுக்கு என்ன காரணம்? இயற்கையில் என்ன நடக்குது? மனம் ஒன்று, புத்தி ஒன்று, அகங்காரங்கிறது ஒன்று. இந்த 3 விதமான குணங்கள் தான் நமக்குள்ள இருக்குது. இந்த 3 குணத்தையும் அமைதியாக்கணும். இந்த 3 குணம் உங்களுக்குள்ள அமைதியாயிட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக என்னமோ அந்த இயற்கையோட இணங்கிற தன்மை ஏற்படுத்தும். அகங்காரங்கிறது கோபம், புத்திங்கிறது உங்களுடைய அறிவை மாற்றக்கூடிய குழப்பக்கூடியது, மனங்கிறது தானா இயங்கிறது. இந்த 3 இயக்கத்தையும் அமைதிப்படுத்தணும். மனம் ஒன்று சொல்லும் நீ போயிட்டு வான்னு, புத்தி ஒன்று சொல்லும் நீ போக வேண்டான்னு, அகங்காரம் என்ன சொல்லும் எதுனாலும் சரிங்க. இந்த 3ஐயும் அடக்கிட்டினா உனக்குள்ள நாணம் தானா வந்துடும். நாணங்கிறத சித்தம். அப்போ மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அப்போ இந்த 3 அடக்கிட்ட அப்படின்னா சித்தம் தானா அடங்கும். அப்போ சித்தங்கிறது என்ன? இயற்கை. அப்போ இந்த இயற்கைக்குள்ள என்ன பண்ணணும்? இணையணும். இணையணும் என்ன செய்யணும்? இந்த பிராண காற்றோட இணையணும். இந்த பிராண காற்றோட இணையும் போது என்ன ஆகுது? உடல் பரவுது. உடல் பரவும் போது என்ன ஆகுது? உங்க உடல் இந்த காற்றோடு காற்றாக கரைய போகுது. இந்த காற்றோட காற்றாக கரைஞ்சது என்ன ஆகும்? இந்த ஆன்மாவானது ரொம்ப தெளிவாகி இந்த தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றுது. அப்போ வெளியேற்றும் போது என்ன ஆகுது? இந்த பாடி நல்லா புத்துணர்ச்சி பெறுது. இதெல்லாம் வரும் பொழுது உங்களுக்குள்ள கிரியால உள்ளே போகும்போது யாருன்னா உன்னை பெற்ற தாய். உன்னுடைய தாயிட்ட நீ அனுமதி வேணும். உன் தாயை எப்பயுமே நீ மனங்கோலாமல் வச்சுக்கணும். தாயிட்டையும் தகப்பண்டையும் போய் எப்போ பார்த்தாலும் வம்பிழுக்கிறது, காசு கேட்கறது, பிடிச்ச மட்டம்லாம் இருக்கக்கூடாது. தாய் தகப்பனை ஆசீர்வாதம் வாங்கணும். அங்கே என் மகன் நல்லா இருப்பான், என் மகனாட்டு யாரும் இல்லை அப்படிங்கிற ஆசீர்வாதம் வேணும். அதை தான் சொன்னான், மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம்னா வேற ஒன்றும் கிடையாது. மாதாங்கிறது அம்மா, பிதாங்கிறது அப்பா, குருங்கிறது குரு, தெய்வங்கிறது தெய்வம். அம்மா உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாதான் அப்பாவும் கொடுப்பாரு, அப்பா கொடுத்தாதான் குரு கொடுப்பாரு, குரு கொடுத்தாதான் நீ தெய்வத்திட்ட போக முடியும், அந்த நான் அறிவை எட்ட முடியும். இதுதான் உண்மை. அதனால் தயவு செய்து உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க, மாமியார் மாமனாரை கஷ்டப்படுத்துங்க அப்படிதான் நான் சொல்ல வரல. அப்படி இது பண்ணிடாதீங்க தயவு செய்து. எல்லாரும் அப்பா அம்மா தான், அந்த வயசில் இருக்கிற எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். அப்பா அம்மாவுக்கு மட்டும் உதவி பண்ணிட்டு மாமனார் அவர் குறிச்சி அதெல்லாம் சொல்லலை, நீ கஷ்டப்படு அப்படின்ட்டு வர்றதெல்லாம் வேண்டாம். தயவு செய்து எல்லாரும் ஒன்றே தான். வயசான மாமியார் மாமனார் இருந்தாலும் அப்பா அம்மா மாதிரி தான். எனக்கு அப்பா அம்மாவே இல்லைங்க குறிச்சி, அதுக்கு என்ன பண்ணுறது? மாமியார் மாமனார் பாருங்க, மாமியார் மாமனார் இல்லையே, ரோட்டில் ஒரு பிச்சைக்காரரை பாருங்க, அவங்கள அப்பா நான் நினச்சிக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஏதாவது வாங்கி கொடுங்க. முதல்ல அன்னதானம் கொடுங்க.
இந்த அன்னதானங்கிறது எதுக்கு தெரியுமா? உங்கள் கர்ம வினையை நீக்கிறதுக்கு. சிவனோடு சிவராத்திரி 26/2/2025 காலை 5 மணி முதல் 27/2/2025 காலை 6 மணி வரை ஈரோடு மாவட்டம் ஈரோடு பெருமாள்மலை அருகில் பிளாட்டினம் மஹாலில் நடைபெறுகிறது. இந்த சிவனோடு சிவராத்திரியில் மகா அவதார் பாபாஜி மகா கிரியா யோகம் நடைபெறுகிறது. இந்த கிரியா எடுப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் அனைத்து நோய்களும் குணமாகும். மிகப்பெரிய மாற்றமும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அனைவரும் சகல சம்பத்தோடு வாழ்வதற்கான அனைத்து விதமான தீர்வும் உண்டு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9842023346 மற்றும் 63850404999.